வணக்கம். இங்க வந்திருக்க press and media audience, cast and crew and everyone, good morning. And thank you so much for taking your time and coming here. First of all, the director, Sarat sir, thank you so much for giving me this opportunity, sir. And I would also like to thank Thunder Media Productions and LV Entertainment for this amazing opportunity. இங்கே வந்து என் அம்மா இருக்காங்க. ஸோ என் அம்மாவோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா ஃபார் ஆல்வேஸ் பீங் த கான்ஸ்டன்ட் சப்போர்ட். அண்ட் என்னோட ஆக்டிங் ட்ரெயினர் சமீரா மேம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஆக்டிங்கை கற்றுருந்துக்க மாட்டேன் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு லவ் மிஸ்ட்ரி த்ரில்லர். இதில் வந்து நான் ஒன் ஆஃப் த லீட் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கேரக்டர் பேர் வந்து ஷாமலா. அண்ட் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி சொல்லணும்னா த ஹார்ட் பீட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அனுமோல் மேம் வந்து நடிச்சிருக்காங்க. இட்ஸ் டெஃபினெட்லி அ ஹானர் அண்ட் அ ப்ளஷர் டு ஷேர் ஸ்க்ரீன் வித் யூ மேம். And Guru Somasundaran sir, one of the finest actors of Indian cinema. I'm truly honored to have worked with you, sir. And Archana nadichirkanga, she's done a great job. And Abhi Sarvanan, so it was nice to work with you too. And என்னோட பேரா வந்து விக்கி நடிச்சிருக்காங்க. We really had so much fun on set. And it was amazing working with you too, Vicky. இந்த படத்தோட வாய்ப்பு வந்து எனக்கு கோ டைரக்டர் சுவாமி அண்ணா தான் வாங்கி கொடுத்தாங்க. அண்ணா தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இன்னைக்கு நான் இங்கே இல்லை. தேங்க்ஸ் அண்ணா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் படத்தோட டிஓபி சதீஷ் சார், தேங்க்யூ சார் ஃபார் ஷோயிங் மீ ஸோ பியூட்டிஃபுல்லி இன் த ஃபிலிம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் மேக்கிங் எவ்ரி ஃப்ரேம் லுக் ஸோ பியூட்டிஃபுல் சார். And also I would like to thank Kay for giving such a beautiful music to this film. Amazing music. I really enjoyed working for your music. And also I would like to thank Riyaz sir, the PRO. Sir வந்து நான் சென்னைக்கு புதுசா வர முதல்ல இருந்தே எனக்கு தெரியும். So ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. And also Faraz, like I don't know, she's here. Okay, thank you so much to her as well. இந்த படம் வந்து சீக்கிரமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் போய் இந்த படத்தை பார்த்து எனக்கோ என் டீமுக்கோ சப்போர்ட் பண்ணணும். நான் காடுக்கு வேண்டிக்கிறேன் லைக் இந்த படம் கம்ப்ளீட் சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. அண்ட் also like thank you to everyone. I would like to thank the ADs of the film, Jagan and Vignesh. They've been the biggest backbones of the film. So எப்பவுமே லைக் சப்போஸ் எனக்கு நர்வஸா இருந்தா நான் ஜகன் கிட்ட போய் பேசிடுவேன். ஸோ கூல் டவுன் பண்ணிடுவாங்க. சேம் வித் விக்னேஷ் ஆல்சோ. அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்க லைட் மேன், ப்ரொடக்ஷன் டீம், மேக்கப் ஆர்டிஸ்ட், என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா கண்டிப்பா நாங்க இங்க இருந்திருக்க மாட்டோம். அண்ட் ஆல்சோ லைக் ஐ வுட் லைக் டு தேங்க் த பிரஸ் அண்ட் மீடியா ஒன்ஸ் மோர். Thank you so much for your support and keep supporting us. Thanks a lot. Questions from the press, right? Ma'am? You take questions from the press, right? Thanks a lot. எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. இது என்னோட 3வது படம். இதுக்கு முன்னாடி என்னோட டெபியூ ஃபிலிம் மார்கன் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் டெலிவிஷன்ல இருந்தேன், அதுக்கப்புறமா டிஜிட்டல் அண்ட் இப்போ சில்வர் ஸ்கிரீன்ஸ். 10 வருஷத்துடைய ஜேர்னில நிறைய பேர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கேட்டு வெளியில நிக்கிறாங்க. அவங்களெல்லாம் உன்னால நடிக்க முடியும், உங்ககிட்ட இந்த பொட்டன்ஷியல் இருக்கு, வந்து இந்த ரோலை நீ அழகா பண்ணுவேன்னு நம்பி வாய்ப்பு கொடுத்த இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ்க்கும் நன்றி. சரத் சார், அப்படி என்ன நீங்க எங்க பார்த்துட்டு கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த ரோலை உன்னால பிளே பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப அழகா என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் சின்ன வயசுல இருந்து ஐ ஹவ் ஒன்லி பீன் பாடி ஷேம்ட் ஃபார் ஹவ் ஐ லுக். என்ன இவ இப்படி இருக்கா, உள்ளே இருக்கா, அப்படி இருக்கான்னு ஸ்கூல்ல எல்லாம் ஃபுல்லா. அதனால எனக்கு என் மேல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நம்பிக்கையே இல்லை. நம்ம பார்க்க நல்லதா இருக்கும் அப்படின்னு அப்படியே எனக்கு தோணாது. என்ன ஒரு போட்டோ எடுத்தா கூட நான் அதை நல்லா இருக்கு அப்படின்னு அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். அது எனக்கு இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த விஷயம் இருந்துட்டே இருக்கு. ஒரு ஃப்ரேம்லயும்
என்ன ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா காமிச்சிட்டு இங்க வாயேன் இதை பாரு அப்படின்னு என்ன சதீஷ் சார் கூப்பிட்டு காட்டுவாரு. காட்டும் போது நானா இது அப்படின்னு அவ்வளோ சூப்பரா ஃபீல் ஆகும் சார். எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்மணி மேம், நீங்க சொன்னது உண்மைதான் சார். வந்து ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்துட்டு அம்மா சார் இப்ப என்ன ஷார்ட் அப்படின்னு நம்ம கேட்டா, அதாவது இந்த கதையோட சினாப்சிஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குதான்னு ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் மண்டையில வச்சுட்டே இருப்பாரு. அப்பவே எனக்கு புரிஞ்சது, ஓகே எந்த அளவுக்கு ஒரு கதை வந்து அந்த டைரக்டருடைய ஆழ் மனசுல இருந்து அவர் எழுதியிருக்காருன்னா அத ஒரு தடவையும் அத எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அதை அவர் சொல்லுவார், அதை அவர் அதை புரிய வைக்க ட்ரை பண்ணுவாரு. சார் எனக்கு புரியுது சார். இப்பதான் நிறைய பேர் சொல்லி எனக்கு தெரியும், ஒரு 23 years ஆஃப் ஜேர்னினா அது சும்மா கிடையாது சார். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுல அதுல ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டு எடிட்டர்ஸ் அண்ட் எல்லாருக்குமே, இங்க ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், சுவாமி சார் இருக்கட்டும், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கோஆபரேட்டிவா ஒரு பெரிய டீமா இங்க ஒர்க் பண்ணோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் முக்கியமா என்னோட கோ ஆக்டர்ஸ், குரு சார் கூடயும் அனுமா கூடயும் நடிக்கும் போது குரு சாரை வந்து ஓரமா உட்காந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கலாம். அவர் நடிக்கும் போது அவர் என்ன நடிக்கிறாருன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு புரியாது. அவர் சொன்ன மாதிரிதான் உண்மையா அவர் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாரு. ஓசிலே நான் உட்காந்து ஓரமா உட்காந்து ஆக்டிங் கத்துக்கிட்ட மாதிரி அவரு என்ன பண்றாருன்னு இதுக்கு எதுக்கு இவர் இதை பண்றாரு, என்னமோ நான் பெரிய அறிவாளி மாதிரி எதுக்கு இப்படி பண்றாருன்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது டுவர்ட்ஸ் எனக்கு புரியும், ஓ இது இவ்வளவு அழகா கூட பண்ணலாமா அப்படின்னு அவரு நிறைய இடத்துல இந்த படத்துல நடிச்சு நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா அவரை ஸ்கிரீன்ல நிறைய பார்த்திருப்போம், பட் நேர்ல பார்த்து நான் ரொம்ப வியந்தேன். அனுமா கூட மேம் நீங்க உண்மைதான் சொன்னீங்க, உண்மையா அவங்க கண்ணே நடிச்சிரும். அவங்க கூட ஒரு காம்பினேஷன் சீன் எனக்கு இருக்கும். இதுல அவங்க சிரிச்சா நான் சிரிப்பேன், அவங்க அழுகிற மாதிரி ஒரு கண்ணு வச்சிட்டாங்கன்னா எனக்கு டக்குன்னு அழுக வந்துடும். அந்த சீனை அவ்வளவு சீக்கிரத்துல முடிக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. வித்தின் 2 to 3 years we finished that because she was that. அவங்க கூட எனக்கு நடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே நான் மிகப்பெரிய விஷயமா பாக்குறேன். ஆல்சோ என் கூட என்னோட பேரா நடிச்ச விஜய் விஸ்வா, யூ வெரி கோஆபரேட்டிவ், தேங்க்யூ. நயனா கூடயும் சாய்விக்கு கூடயும் எனக்கு எந்த காம்பினேஷனும் இல்லை, பட் இப்பதான் அந்த சாங் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்தீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது விஷுவல்ஸாவும். வாயமூடி சும்மா இருடா பாட்டெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் காதுல கேட்டு வைப் பண்ணிட்டு இருந்த ஒரு பாட்டு அது. அந்த பாட்டை போட்ட ஒரு மியூசிக் டைரக்டருடைய ஒரு படத்துல நான் நடிக்கிறேன். நான் நடிச்ச படத்துக்கு நீங்க மியூசிக் போடல, நீங்க மியூசிக் போட்ட படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க நினைக்கும் போதே வாவ் செமையா இருக்குல்ல. ஓகே, இட்ஸ் a குட் growth only நோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் மியூசிக் ரொம்ப அழகா இருக்கு, நன்றி. எனக்கு ஆடவே வரலனாலும் என்ன நிக்க வச்சு காலை உடைச்சு ஆடு, உன்னால முடியும், இந்த ஸ்டெப் தான், இதை சார் கொஞ்சம் மாத்தி கொடுங்களேன் மாஸ்டர்னு கேட்டாலும் இதுதான் இதை உன்னால பண்ண முடியும்னு என்னை ஆட வச்சதுக்கு நன்றி மாஸ்டர். அப்புறம் எங்க கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாரிஸ் கஃபே ரொம்ப அழகான ஸ்டோரி. முக்கியமா இந்த சொசைட்டிக்கு தேவையுள்ள ஒரு பெரிய மெசேஜ் இந்த படத்துல இருக்கு. அது நிறைய பேர் மாறிடுச்சுன்னு நினைக்கலாம், அதான் அது இன்னும் மாறல. அது that still exists in the society and it should change. அந்த ஒரு மெசேஜ் வந்து இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு கிரைம் சப்ஜெக்ட், ஆல்சோ ஒரு நல்ல ஒரு இமோஷனலா ஒரு நல்ல பாண்டிங் உள்ள ஒரு அழகான படம். சீக்கிரமா தியேட்டருக்கு வரப்போகுது. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டருக்கு போய் இதை பார்த்து இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லணும். we are waiting to hear from you all. thank you so much. Thank you. எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப 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 சந்தோஷம் இன்னைக்கு இங்க இந்த இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும், இந்த படத்தோட உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கும், ஸ்டேஜ்ல இருக்கிற நம்ம டீம் எல்லாருக்கும், கெஸ்ட் எல்லாருக்கும், அண்ட் நீங்க பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என்னோட லவ் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். அண்ட் சினிமா பத்தி எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாரும் பேசி 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 உங்களுக்கு பை ஹார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எதுவும் சினிமா பத்தி அவ்வளோ சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்டென்ட், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்தான் நம்ம இந்த பிலிம்ல பேசி இருக்கோம். நான் எப்பவுமே ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வரும்போது இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான கண்டென்ட் சொல்லிட்டே இருப்பாங்க. பிகாஸ் நான் அப்படி எனக்கு அந்த மாதிரி ஒரு கன்வின்ஸ்ட் ஆயிட்டேன்னா, நான் ஒரு சப்ஜெக்ட் பேசணும், இது மக்களுக்கு போய் சேரணும், இது எவ்வளவு சொன்னாலும் அடிச்சு சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் தான் நான் எப்பவுமே சினிமால பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இதுவும் அவ்வளோ இம்பார்ட்டன்டானா நம்ம இக்னோர் பண்ண முடியாத ஒரு சப்ஜெக்ட் தான் பேசுறோம். அண்ட் உங்களுக்கு தெரியும், எனக்கு தமிழ் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கு. ஏதாச்சும் கிராமர் ஏதாச்சும் தப்பு வந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பாசிட்டிவா தான் சொல்றதுன்னு. இந்த படம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டர் சரத் சார் தான் எங்கிட்ட வந்து சொன்னாங்க,
நான் அவுட் ஆஃப் கண்ட்ரி இருந்துச்சு சார். ரொம்ப கஷ்டப்பட்டு இன்டர்நேஷனல் கால் எல்லாம் பண்ணி 1 மணி நேரம் கதையெல்லாம் சொல்லி கொடுத்து இங்க வந்து நேர்ல மீட் பண்ணி அங்க சொன்னப்பவே எனக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சதுனால தான் மெயினா நான் இந்த கதை பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். அப்புறம் இங்க வந்து சார் கிட்ட பேசினப்போ ரொம்ப தெளிவா, ரொம்ப கிளியரா, ரொம்ப கான்பிடென்டா இருந்துச்சு. அது எனக்கு இன்னும் ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துச்சு. இவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நம்ம பேசும்போது அதுக்கு பின்னாடி அந்த டைரக்டரோட கான்பிடன்ஸும் அந்த டைரக்டரோட கிளாரிட்டியும் எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் ஆல்சோ நீங்க இப்போ ப்ரொடியூசர் டைரக்டரோட கெமிஸ்ட்ரியை பத்தி சொன்னீங்க. எனக்கு இந்த டைரக்டர் டிஓபி கெமிஸ்ட்ரியும் கூட ரொம்ப பிடிச்சிருச்சு. செட்ல வந்து அவங்க ஏதோ லுக் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணினா அவ்வளோ எல்லாம் அவங்க ஆர்கியூ பண்றதா இல்ல ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. பட் ஸ்டில் ஒரு ஹெட் ஷேக்ல எல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க அங்க சார் என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணணும்னு எல்லாம் அந்த ஹெட் ஷேக்ல எல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க டிஓபி சார். அண்ட் சதீஷ் சார், தேங்க்யூ சோ மச். ரொம்ப அழகா நான் தாரான்னு ஒரு கேரக்டர் பண்றது ரொம்ப அழகா தாராவை கேப்சர் பண்ணியிருக்கீங்க, தாராவை காமிச்சிங்க. அண்ட் என்டையர் டீம், எடிட்டர் சார் சொன்னாங்க நாங்க ஃபரானால ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் சூன் வீல் ஒர்க் இன் அனதர் ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சாருக்கு தெரியும் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா கூட சார் அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, நல்ல இடத்துல கட் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை. ஆர்ட் ஒர்க்கா இருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, பாக்குறதே நல்லா இருந்துச்சு எல்லாமே. அண்ட் ஏடிஸ பத்தி என்ன ஜெகன் எங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணலையே இல்ல சார், நம்ம பக்கம் எல்லாம் மோட்டிவேஷனுக்கு வரவே இல்ல. என்னது ஜெகனா இருந்தாலும் விக்கியா இருந்தாலும் நான் ரொம்ப அவங்கள எப்பவும் கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கும். ஷூட்டுக்கா இருந்தாலும் டப்புக்கா இருந்தாலும் எனக்கு அதுதான் என்னோட என்டர்டெயின்மெண்ட். ஜெகனையும் விக்கியும் கிண்டல் பண்றது. சாமி சார் கிட்ட நான் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் இருந்திருக்கோம். அண்ட் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சோ மச். இன்னொன்னு எனக்கு இந்த படத்து மேல இன்னொரு நம்பிக்கை என்னன்னா, நான் ஷூட்டுக்கு நடுவுல தான் டைரக்டர் சாரோட வைஃப் மேமையும் பொண்ணையும் பார்த்துச்சு. அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு நம்பிக்கை வந்துச்சு. அவங்க பார்த்து அவங்க அப்ரூவ் பண்றது கரெக்டா இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அது இல்லைன்னா அங்கில் இந்த அப்ரூவல் வராது. ஸோ அதனால எல்லாமே நல்லா வரும்னு கான்பிடன்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல் மை கோ ஆக்டர்ஸ் வேர் அமேசிங். எனக்கு இவர் கூட காம்பினேஷன் வரல, பட் எனக்கு அந்த செட்ல அவர் வரும்போதே அவங்களோட ஒரு எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க பாக்குற மாதிரி இப்ப பாத்தீங்க, நீங்க அவ்வளவு கியூட்டா தான் இருப்பாங்க 2 பேரும். விஸ்வா, எனக்கு அவன பேரு விஸ்வா கூப்பிடணுமா, அபி கூப்பிடணுமா, சரவணன் கூப்பிடணுமா, விஜய் கூப்பிடணுமா, என்ன கூப்பிடணும் தெரியாது. ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு பேரு வரும். பட் இட் வாஸ் ஃபன். அப்பப்போ வந்து ஏதாச்சும் கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அர்ச்சனா, இதுதான் எனக்கு ஃபுல் டைம் வேலை. அண்ட் அர்ச்சனா, நாங்க எதோ கதை பேசியிருக்கோம். நாங்க பேசாத டாபிக்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆக்டிங், டான்ஸ், எதோ நாங்க ஃபுல்லா எங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய கதை இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு கேயோட டே. கே அன்னையும் ரசூலும் இங்க எல்லாரும் தமிழ் பிலிம்ஸ் பத்தி தான் சொல்றது. பட் மை ஃபேவரட் இஸ் அன்னையும் ரசூலும். நான் அதுல கொஞ்சம் ஒரு பாட்டா இருந்தது பிஹைண்ட் த ஸ்கிரீன். ஸோ அப்போல இருந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடில இருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன் அந்த சாங் எல்லாமே. நீங்க அன்னை ரசூலும் கேட்கலன்னா நீங்க பிளீஸ் கோ அண்ட் லிசன் டு த சாங்ஸ். அன்னையும் ரசூலும் எல்லா சாங்குமே, ஒவ்வொரு சாங்கும் நல்லா இருக்கும் அண்ட் ரொம்ப டெப்தா இருக்கும். ஒரு வாட்டி கேட்டா கூட நம்ம மறக்காது அந்த சாங். அது நம்ம மீண்டும் மீண்டும் கேட்க வைக்கும் டெஃபினெட்லி. பட் அது அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த பிலிம்லும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ஒன்னு சாங் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு சாங்குக்கும் ஒவ்வொரு மூட் இருந்துச்சு. அண்ட் நீங்க பாத்தீங்க, நானே அது சொல்ல தேவையில்லை. அண்ட் ஐ திங்க் நான் யாரையும் மிஸ் பண்ண. ஐயோ குரு சார், குரு சார் நான் சொல்லிட்டே இருந்தது, சார் நான் உங்களை பத்தி என்ன சொல்லணும்னு சொல்லி கொடுங்க அப்படி கேட்டுட்டு இருந்தது நான் சார் கிட்ட. பிகாஸ் நானும் சார் ஒரு மலையாள படம் ஒர்க் பண்ணிருக்கு, அதுல நான் அவரை கொலை பண்ணியிருந்தாங்க. சோ அப்பல இருந்து ஐ நோ எங்களுக்கு அந்த சார் என்ன பண்ணும் இல்ல நான் என்ன பண்ணுன்னு எங்களுக்கு ஒரு ஐடியா, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்னு, நம்ம நிறைய செட்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு ஹீரோ അല്ലെങ്കിൽ ஒரு ஸ்டார் அந்த ஒரு சின்ன பார்டர் இருக்கும். அந்த ஒரு நமக்கு ஆல்ரெடி எல்லாரு மேலயும் ரெஸ்பெக்ட் இருக்கும். பட் இந்த ஃபுல் செட்டா இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், நம்ம அந்த ரொம்ப ஒரு கேப் இருக்கும். பட் குரு சார் கிட்ட எனக்கு அது இல்லை. பாவம், நானும் அவரையும் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் நீங்க அது சொல்லல, இது இன்னைக்கு காலையில கூட சண்டை போட்டாங்க, நான் அழகா இல்லைன்னு சொல்லிச்சு.
ஸோ இன்னொரு ஆர்டிஸ்ட் நல்லா அழகா இருக்கு நீங்க சொல்றாங்க, நான் அழகா இல்லைன்னு சொல்லிச்சப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன்னியா ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கும். எப்பவும் ஏதாச்சும் ரீசன் எங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஐ லைக் ஹிம் பிகாஸ் அவர் வந்து ஹியூமன் பீயிங்கா இருக்கீங்க. அவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்களா, அவங்க என்ன வேலை பண்றாங்களா, அவங்க ஸ்டாரா இருக்காங்களா, இல்ல அவங்க எதுவும் அவங்க மைண்ட்ல வைக்காம அவங்க ப்ராப்பர் ஹியூமன் பீயிங்கா இருக்காங்க. வி ஆர் ஈக்குவல் அப்படி ட்ரீட் பண்றாங்க எல்லா ஹியூமன் பீயிங்ஸையும். அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது சார் கிட்ட. ஸோ அதனால நானும் கொஞ்சம் ஜாஸ்தியா விளையாடும். அது வேற, அது மரியாதை எல்லாம் இல்லாம இல்ல சார். ரொம்ப 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 ரெஸ்பெக்ட். ஐ அட்மயர் யுவர் ஒர்க். எப்பவுமே இவன் மலையாளத்துல மின்னல் முரளியா இருந்தாலும் நான் குரு சார் கூட ஒர்க் பண்றதுன்னு சொல்லுவேன், எல்லாரும் வந்து இப்படி பாப்பாங்க, என்னன்னா அவ்வளோ டெரரா நடிச்சு எல்லாரையும் பயன்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ குரு சார் தேங்க்யூ சோ மச் 2 படத்துக்கு என்ன டாலரேட் பண்ணதுக்கு. அண்ட் டைரக்டர் சார் லாங் வே டு கோ. ஐம் ஷுர் சார் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கிறது. பிகாஸ் ஹி ஹேஸ் தட் ஃபயர். அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்கு. அண்ட் என்னென்ன வேணும் எல்லாமே சொல்லி தர்றதுக்கு. அர்ச்சனா சொன்ன மாதிரி ஒரு சீன் பண்ணும்போது நமக்கு என்டையர் படத்தோட கதை ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி தருவாங்க. அந்த சீனு மட்டும் இல்ல, ஃபுல் கதையே சொல்லி தருவாங்க ஒவ்வொரு வாட்டியும். ஸோ அதனால எங்களுக்கு எல்லாம் அந்த கிளாரிட்டி இருந்துச்சு. சின்ன படம்னு சொன்னாங்க மேம், பட் ஒரு பெரிய கண்டென்ட் சொல்ற, ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்டென்ட் சொல்ற ஒரு படம். இந்த சின்ன படம் இல்லாம நல்ல ஒரு படமா நாங்க வந்திருக்கோம். நல்ல ஒரு கண்டென்ட் பேசப்பட்ட விஷயம் படமா நம்ம வந்திருக்கோம். ஐ ஹோப் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. அண்ட் சார் வந்து இன்னும் நிறைய 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 படங்கள், நல்ல படங்கள் பண்ணணும்னு ஐ எம் விஷிங் யூ சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், நான் அவங்க இவ்வளோ பேசுறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறது. செட்ல எப்பவுமே வந்து ஹலோ மேம், குட் மார்னிங் மேம், அப்புறம் சிரிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அந்த அந்த பிளசன்ட் ஃபேஸ் எப்போ இருப்பாங்க செட்ல வரும்போது. நம்மளுக்கு எந்த ஒரு எனர்ஜி டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அவங்க அந்த பிளசன்ட் ஃபேஸ் பார்த்தாலே அப்பா ப்ரொடியூசர் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சரி என்ன பிரச்சனைங்கிற மாதிரி நம்மளும் இருந்துடுவாங்க. எப்பவுமே நீங்க பார்த்தா உங்களுக்கே புரியும். ஆல்வேஸ் ஹி ஹாஸ் திஸ் பிளசன்ட் ஃபேஸ். ஆனா இவ்வளோ பேசுறது நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். நல்லா பேசிங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டு யூ ஆல், எப்பவுமே 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 நீங்க எனக்கு சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துருக்கீங்க. என்ன எப்பவும் தெரியாது, எல்லா ப்ராஜெக்டுக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப கிடைச்சிருந்தது. நான் தப்பா ஏதாச்சும் சொன்னா கூட நீங்க அதெல்லாம் கவர் பண்ணி நீங்க என்ன சப்போர்ட்டா இருந்தீங்க ஆல்வேஸ். தேங்க்யூ சோ மச் உங்களுக்கு எல்லாருக்கும். நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியும், நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு மீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் ரியாஸ் சார், தேங்க்ஸ் அ லாட். பரா, நீங்க 2 பேருமே வந்து ஆல்வேஸ் அவைலபிளா இருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் நிறைய படங்கள் பண்ணிருக்கு, பட் ஒரு பிஆர்ஓ வந்து இவ்வளோ சப்போர்ட்டிவா படத்து கூட நிக்கிறது ஐ எம் சீயிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அந்த மாதிரி வெல் கோஆர்டினேட்டடா எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சூர்யா, சாரி, உங்களை தான் எல்லாத்துக்கும் கால் பண்ணுவாங்க, உங்ககிட்ட தான் எல்லாமே கேட்பாங்க. சூர்யா என்ன சூர்யா டிக்கெட் வரல, சூர்யா எப்போ வரும், சூர்யா எங்க ரூம், சூர்யா எப்ப ஷூட், சூர்யா எல்லாத்துக்குமே மை கால் ஃபர்ஸ்ட் சூர்யாக்கு தான் போகும். ஸோ ரொம்ப டாலரேட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். எல்எல் சார், தேங்க்யூ ஃபார் ஆல் த பிக்அப், ட்ராப்ஸ், ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ சோ மச். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ டூ. அண்ட் ஃபுல் டீமுக்கு ரொம்ப 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 லவ். அண்ட் கௌசல்யா, தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் அண்ட் சப்போர்ட்டிங் அவர் ஃபிலிம். நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஹீல் ஆகுவோம், நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சர்வைவ் ஆகுவோம். அண்ட் வி வில் லீவ் பியூட்டிஃபுல்லி ஹியர். தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா இதை ஏன் சொல்றேன்னா, அவங்க அனுமதி என்கிட்ட கேட்டாங்க, வேதியிலேன்னு மலையாளத்தில் சொல்லுவோம் மேடையில் இருக்கிறவங்கள, அப்புறம் சதஸ்ன்னு சொல்லுவோம், இதுக்கு தமிழ்ல என்ன ஒன்று, மேடையில் இருப்பவர்களுக்கும் அவையோருக்கும் ஒன்று அப்படி யோசிச்சுட்டு வேணாம் நான் தமிழ் வேற ஏதாவது பேசிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த படம் வந்து கதை வந்து நேரேட் பண்ணார் சரஸ் சார். வந்து திருவான்மையூர்ல இருந்தேன், அப்போ வந்து ஃபுல்லாக நேரேஷன் அவர் நேரேட் பண்ணி முடிச்சோடனே, நீங்கள் ரொம்ப நல்லா நேரேட் பண்ணுறீங்க, இதே மாதிரி எடுத்துருங்க, நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஒரே ஆச்சரியம், சந்தோஷம். நல்ல ஒரு நேரேஷன் கேட்டேன். ஒரு கதையை வந்து ஒரு ஈஸியாக அவர் பட்டு சொன்னார். அப்புறம் வந்து அவருக்கு கிடைச்ச மாதிரி பெண்மணி, அந்த கண்மணி எல்லாருக்கும் கிடைச்சிட்டாங்கன்னா எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகள் தான். ஏன்னா முக்காவாசி கோடம்பாக்கம் வந்து சர்வைவ் ஆகிறது, கோடம்பாக்கத்துக்கு வந்த டைரக்டர் சர்வைவ் ஆகிறது அவங்களுடைய ஒய்ஃபான இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலோ இல்லை லவர்ஸான
அவங்க வேலைக்கு போய் தன் கணவனுடைய எதிர்காலத்தை அவங்களுடைய ட்ரீமை வந்து இப்போ ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன். நிறைய நியூ டைரக்டர்ஸோடைய ஒய்ஃப் எல்லாம் அவங்க வேலைக்கு போவாங்க, இவங்க கதை எழுதுவாங்க. ஆனால் இங்கே வந்து கண்மணி வந்து ப்ரொடியூசராகவே மாறிட்டாங்க. அந்த மாதிரி யாருக்காவது கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்க பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக அவங்க பாட்டுக்கு வந்து கடன்னு ஒரு பேப்பர் வச்சுட்டு லிஸ்ட் வச்சுட்டு பேசிட்டு எல்லாரையும் விடாமல் அந்த ப்ரொஃபஷனலிசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்களும் அப்படிதான். ஆனால் எனக்கு என்னன்னா ஒவ்வொரு தடவையும் அவங்கள பார்த்துட்டு என்ன பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து படம் நல்லா வந்திருக்குங்கிறது அவங்க மூஞ்சிலேயே தெரிஞ்சிடும். அப்பா எனக்கும் அப்பாடி சந்தோஷம். திடீர்னு ஒரு நாள் எங்கேயோ கார்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க கார்ல சிக்னல்ல கிராஸ் பண்றாங்க, எங்கேருந்து கை காட்டுறாங்க, எனக்கு படம் சூப்பர் அப்படிங்கிறாங்க அங்க இருந்து. ஓகே ஓகே தேங்க்யூ. ஸோ ஏன்னா இதுதான் நான் எதிர்பார்க்கறது. எல்லார்கிட்டையும் நான் எதிர்பார்க்கறது நான் ஒரு ஒர்க் பண்றேன், அந்த ஒர்க் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றது தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டென்ட்டோட இருக்கிற ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக வந்திருக்குது. இதில் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிற சாய்க்கும் நயனா சாய்க்கும் சாய் விக்கி என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய எதிர்கால சினிமா கனவுகள் வந்து மென்மேலும் வளரணும். அப்புறம் விஸ்வா அர்ச்சனா ஜோடிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனுமல் பற்றி நான் சொல்லவே வேண்டியதில்லை. நான் ஒரு இன்னொரு ஆக்டர்ஸ் கூட தெலுங்குல ஒரு நடிச்சிட்டு இருந்தேன். அவங்க எவ்வளோ அழகா இருக்காங்களா தெரியுமா அப்படின்னா, அவங்க சும்மா இருக்க என்ன விடவா அப்படின்னாங்க. ஆமான்ட்டேன் நான். காண்டாயிட்டாங்க. அதை போட்டு வேற கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த படத்துல வந்து எந்தவித நம்ம படத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைவே இல்லாம தான் நாங்க ஒரு டீமா அதுல வேலை பார்த்தோம். இது எல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சூர்யா அவர் தான். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பிளஸ் இந்த படத்தினுடைய எடிட்டர் அவருக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றி. ஏன்னா இந்த படம் வந்து எடிட்டிங்ல நிறைய நல்லா இருக்குது. அது எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அப்புறம் இந்த விழாவின் நாயகன் கே சார், எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருக்கு காரைக்குடி எங்க இருக்குன்னு தான் தெரியாது, கேட்டா தெரியாது. மியூசிக்ல ஏதாவது கேட்டா கண்டிப்பா சொல்லுவாரு. ரிவர் ஸ்டுடியோன்னு ஒன்று வச்சுட்டு அவருக்குன்னு ஒரு குரூப் வச்சுட்டு எப்போதும் வேறு வேலை பார்த்துட்டே இருப்பாரு. எப்போ பார்த்தாலும் மியூசிக் தான். அவங்க வீட்டில் பிஸ்கட்னு ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருக்குது. அவங்களுடைய பிள்ளை மாதிரி அது. ரெண்டு பேரும் அவங்க ஃபேமிலி எல்லாம் அவங்களுடைய ஸ்டுடியோக்கெல்லாம் போனால் நமக்கு ஒரு பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப் கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குது. பாரிஸ்லலாம் போய் ஷூட் பண்ணியிருக்கோம் கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு வாரத்துக்கு. ஸோ நீங்கள் இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் யார் பேரையும் சொல்லணும்னா மன்னிச்சுக்கோங்க. எஸ்பெஷலி புதுசாக வந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ணன் பேசினார்ல, அவருடைய பேச்சு, அந்த வெள்ளிந்தியான பேச்சு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர் பாட்டு ஃப்ளோவாக. எங்களுக்கு என்னங்க தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது, புதுசு இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னு. சினிமாவில் பார்த்தது நேரில் பார்க்குறோம், அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு சினிமா முகம் எப்படின்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் கதிர்னு, கதிர் உங்கள் வீட்டு பக்கத்துல இருந்தாரு, அவ்வளோ பெரிய ஆளுங்களா நீங்க, சும்மா சாதாரணமாக சொல்லிட்டீங்களேன்னு. ஸோ அப்புறம் முக்கியமாக மென்ஷன் பண்ண வேண்டியது இங்கே விக்னேஷ்னு சொல்லிட்டு விக்கின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப நல்லா நடித்தான். எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கேரக்டர் பண்ணுறதுக்காக அவன் ஹோம்ஒர்க்கு, அவன் பாட்டு கேரக்டர்லேயே வேற இருப்பான். இவன் யார் அவன் நமக்கு போட்டியா வந்துட்டு இருக்கிறானே, உட்காருங்க நம்ம வேலைக்கு எதுவும் பண்ணிடுவானா. ரொம்ப மிஞ்சி போனா ஒரு 3 சீன் தான் வந்திருப்பான். ஆனா ரொம்ப நல்ல ஆக்டிங். எனக்கு நீ வந்து ஆக்டிங்ல கரியரா நீ கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஏன்னா எல்லாருமே நல்லா நடிச்சாங்க. ஆனா என்னன்னா இது என்ன வேலை எப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை உள்ள புகுந்து அதுலயே யோசிச்சே இருந்து அதை பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த முயற்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு கஷ்டமான ரோல், அவ்வளோ ஈஸியான ரோல் கிடையாது. ஸோ உன்னுடைய எதிர்காலம் சினிமா மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு எனக்கு வாழ்த்துக்கள். ஆனால் நீ அப்படி யோசிக்கிறியான்னு என்னன்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் வேற யாரு? ஓகே,
மேடம் கௌசல்யா, எப்படி சொல்றது, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இங்க வந்தாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னாங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனந்த விகடன் விருது விழாவில் நீங்க என்ன ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டீங்கன்னா உடனே எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. எப்படி சொல்றது, நம்ம தாழ்ந்து போறதுக்கு நாம தான் காரணம், அவ்வளவுதான். நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் தான் காரணம். அப்புறம் பெண்களை மதிக்காத நாடுகள் வளராது, ரொம்ப கஷ்டம். பெண்களை மதிக்காத பெண்களுக்கு மதிப்பு கொடுக்காத, உரிமை கொடுக்காத நாடுகளோ இல்ல ஃபீல்டோ இடமோ வளராது. அது வளர்ற மாதிரி தெரியுமே தவிர வளரவே வளராது. அது ஒரு போலியான வளர்ச்சியா தான் இருக்கும். ஸோ இந்த போலியான வளர்ச்சியிலேருந்து மீண்டு வளரணும். இனிமே இந்த மாதிரி கௌசல்யா மாதிரி இன்னொரு கௌசல்யாவோ இல்லை வர்றதுக்கான இடமே நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி ஒரு சினிமா வந்து இதை பற்றி பேசணும். ஸோ இந்த சினிமா சில விஷயங்களை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேசியிருக்குது. ஸோ அதனால தான் அவங்க இங்கே ப்ரெசன்ஸ் ஆகிருக்கிறாங்க. வேற என்ன சொல்றது, நம்ம மாறினா தான் எல்லாமே மாறும். அவங்க மாறு அப்படின்னு சொல்றதுல ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. ஸோ அந்த மாற்றத்துக்கான முதல் சுழியா நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ மீடியா இந்த மாதிரி படத்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்றதுன்னு அடுத்து நிறைய பேர் வருவாங்க. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பாய். அனைவருக்கும் வணக்கம். அபி சரவணனா இந்த மேடையில் அறிமுகமாகி இன்னைக்கு விஜய் விஸ்வா முன்னாடி நிற்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாரிஸ் கஃபே படத்துல எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், இயக்குனர் அவங்களுக்கு நான் நன்றி பண்ணிக்கிறேன். அதுக்கு காரணமா இருந்த சுவாமி அண்ணனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சதீஷ் சார் கேமராமேன் லொகேஷன் பார்க்க வந்த இடத்துல வந்து என்னை பார்த்துட்டு அதை இமீடியட்டா ஓகே பண்ணாங்க. ஸோ சூர்யா அண்ணனுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு டீம்னால தான் வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதனால இந்த படத்துல முக்கியமாக ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆல்ரெடி நான் என்ன சொல்லிட்டாங்க, ஜெகன் ஒலி மட்டும் இல்லாமல் எங்கள் ஹோல் டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன், ப்ரொடக்ஷனாக ஒர்க் பண்ணவங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே நான் லைன் பண்ணி சொல்லணும்னா ப்ரொடியூசர் சொன்னாங்க, ப்ரொடியூசர் மேடம் ரொம்ப அழகாக பேசினாங்க. எனக்கு அவங்க பேசிட்டு இருக்கப்போ எம்சி ஃபேஸ் தான் பார்த்தேன். ஒருவேளை அவங்கள்ட்ட முதலே பேசியிருந்தா அவங்களே எம்சியை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்களோ என்னமோ. செம்ம ஃப்ளூவாக பேசுங்க மேடம். இல்லை அவங்க ப்ரொடியூசர் மேடம். அப்புறம் சூப்பராக பேசுனீங்க. அண்ட் டைரக்டர் சார் சொல்லணும். டைரக்டர் சார் அதே மாதிரி தான் ஷார்ட்ல வந்து உள்ள வந்து நாங்கள் காஃபிக்கு பதில் டீ வச்சுருந்தா கூட இன்னும் காஃபி தான் ஊற்றுறோம்னு அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் பார்க்குற ஒரு மனிதர். அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் படம் மாதிரி ஒர்க் பண்ணல, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. டிஓபி சார் அஸ் வெல் சொல்லவே தேவையில்லை. யூஸ்வலாக படத்துக்கு போனோன்னா கேமராமேன் சார் வந்து ஒரு முடிச்சா டக்குன்னு ஓகே அடுத்தது போயிடலாம்னு சொல்லுவாங்க. பட் முதல் தடவை வந்து நானும் போய் ரெக்வஸ்ட் பண்ணுவேன், டேரக்டரே ஓகே பண்ணுவாங்க சார் இன்னொரு தடவை போயிடலாமா நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பேன். பட் இங்கே எனக்கு பிரச்சனையே இல்லை, ஓகே பண்ணாலும் ஒரு ஷாட் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருவாரு. ஸோ அதனால எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் மியூசிக் கே சமீபத்தில் நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். ஃபெட்னா ஃபெடரேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா தமிழ் சங்கம் மேடை, கிட்டத்தட்ட 5000 அமெரிக்க தமிழர்கள் வந்து கலந்துட்டாங்க. அந்த மேடையில் நம்மளுடைய மினிஸ்டர் ராஜ்மோகன் சாரும் கலந்துருந்தாங்க. அங்கே நான் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினேன். ஸோ அவங்க அனுமதியோட பாடலை வந்து நாங்கள் ஒளிபரப்பினேன். அவ்வளோ இது வந்தது, நல்ல வாழ்த்துக்கள் வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க என்ன சொல்லணும்னா, நான் அதுக்கப்புறம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் போனேன், டாலஸ், யூஎஸ், அப்புறம் சிகாகோ, அந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஊரா போறப்ப எல்லா ஊர்லயும் வந்து கார்ல அவங்க லாங் ஜெய் போறப்ப கேட்கிற ஒரு பாட்டுல லிஸ்டா அதை ஆட் பண்ணிக்காங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்ஸ். அது என்னோட பாட்டுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அழகழகாய் வந்து ரொம்ப 3-4 பாட்டுமே பிடிச்சிருந்தது. பட் பர்சனலி எனக்கு ரொம்ப நான் இல்லாம அந்த பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்ஸ் கே ஃபாதர். அப்புறம் எடிட்டர் ரொம்ப அழகா எடிட் பண்ணியிருந்தீங்க, எல்லாமே வெல். ஆர்ட் டைரக்டர் எங்களுக்கு சொல்ல வேணாம், லைவா நிறைய விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயம் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க, தேட்டர் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டான்ஸ் பண்ணியிருந்தோம், அவருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் சூர்யாவை சொல்லிட்டேன் சார், கோஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து 3 பேர் ஆக்சுவலா என்னோட இருக்காங்க. என்னோட கோஆர்டிஸ்ட் வந்து அங்கே உட்காந்துருக்காரு. சார் ஒரு தடவை இருந்துச்சுங்களேன், இல்லை ஸ்டேஜ்ல வந்துங்களேன் ப்ளீஸ் 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 சார். ஏன்னா நான் நடிப்பதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம், நிறைய டேக் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆனா செம்மையா பண்ணாரு. த பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த ஃபிலிம்னா நீங்க அவர் சொல்லலாம். அவர் பக்கத்துல ஒரு பிரதர் இருக்காரு, அவரும் ப்ளீஸ் ப்ளீஸ் வந்துங்க வந்துங்க. ஏன்னா அவங்க எங்களோட ப்ரொடியூசர்ஸ் கோஆர்டிஸ்ட் எல்லாம் அப்ப நீங்களும் வந்துடணும். தேங்க்யூ. அதுக்கப்புறம் எஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நைனா ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். நைனா உங்கள் சாங்ஸ் ரொம்ப வந்தது, ஃப்ரேமில் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எல்லாரும் அழகாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சீக்கிரம் சொல்றதுக்கு முன்னாடி என்னோட பேர் அர்ச்சனா. ஸோ அவங்க ஆல்ரெடி யூடியூப்ல பயங்கர ஃபேமஸ். அங்கே யூஎஸ்லையும் சரி. இப்போ நேற்று மலேசியா போயிருந்தேன், மலேசியாவில் எங்கள் சாங்கை ப்ளே பண்ணேன்.
அங்கேயும் எல்லாம் பார்த்து இந்த ஆக்ட்ரஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த வேர்ல்டு வைட் ஃபேமஸாக இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் கூட ஜாயின் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச்மா. அதுக்கப்புறம் 2 யூனிவர்சிட்டி கூட எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது. ஒன்று தமிழ்நாடு யூனிவர்சிட்டி as well குரு சோமசுந்தரம் சார் மதுரைக்காரு சார், லவ் யூ. இன்னொன்று வந்து நான் லவ் யூ சொன்னால் தப்பா எடுத்துக்காதீங்க, லவ் யூ. ஸோ மலையாளம் யூனிவர்சிட்டி. இப்போ வந்து இந்த படம் வந்து என்னன்னா பாரிஸ் கஃபே படம் வச்சிருக்காங்கன்னா கமெண்ட்ல போய் பார்த்தோன்னா அனு அப்படின்னு போட்டா போதும் போல, அனுமோல் படம் போட்டா போதும், டைட்டில் கூட போட தேவையில்ல. கமெண்ட்ஸ் போனா 2000 கமெண்ட்ஸ்ல 1999 கமெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் இருக்கு. அவ்வளோ ஃபேன்ஸ் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. லவ் யூ சோ மச் ஒன்ஸ் அகைன். ஸோ இவங்க 2 பேர் கூட நடிக்கிறப்போ நிறைய ஆக்டர்ஸ் கூட நான் 15 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன். ஆக்ட்ரஸ் கூட இருந்தா கூட நிறைய கத்துட்டு வந்தா கூட இவங்க 2 பேர் கூட நிறைய விஷயம் கத்துக்க முடியுது. ஆக்டிங்னா என்னன்னா இவர்கிட்ட கிளாஸ் போய் கத்துக்காம ஓசியில கத்துக்கிற வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரையும் சொல்லி முடிச்சேன்னு நினைக்கிறேன். எஸ் அப்கோர்ஸ் ரியா சார் தேங்க்ஸ். எழில் இன்னொரு ஹீரோ எங்க படத்துல பிகின் தி ஸ்டேஜ். தேங்க்ஸ் எழில். ஆல் சப்போர்ட். அவர் எழில் பண்ண சப்போர்ட் வந்து அவரோட தம்பி, டேரக்டரோட தம்பி, பட் ஆல் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ஓகே, கம் டு த பாயிண்ட். தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் வைக்கிறேன். என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள், முன்னாடி இருந்த கடந்த காலங்களில் வந்து நிறைய வந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாம இருந்தது. நிறைய படங்கள் ரிலீஸ் வெயிட் இருக்கு. முக்கியமா சொன்னா எனக்கே 4 படம் ரிலீஸ்க்கு இருக்குன்னா என்னை விட நல்ல திறம்பட நடிச்ச நடிகர், தயாரிப்பாளரோட படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஸோ என்னுடைய துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அண்ணா மற்றும் என்னுடைய அண்ணன் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு நான் ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன வைக்கிறேன்னா, ஒரு ஸ்பெஷல் ஓடிடி தமிழ் கவர்மெண்ட் சார்பில் நீங்க வைக்கணும்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அந்த ஓடிடில இது வரைக்கும் தயாரிச்ச படங்கள், வெளியாகாத படங்கள்ல நீங்க ஸ்பெஷல் ஸ்கிரீனிங்க்கு அனுமதிக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி ஓடிடி போனாலும் தனியா பண்ணிக்கலாம், தேட்டர் போனாலும் தனியா பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கீம் இருந்ததோ அது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா தேட்டர் கிடைக்கிறதுல நாங்க தேட்டர் ஓனர்ஸ் தப்பா சொல்லவே இல்லை. தேட்டர் ஓனர்ஸ் பயங்கரமா சப்போர்ட் பண்றீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட் பண்றீங்க. ஆனா ஒரு உண்மையான வழி என்னன்னா, கேமரால சொல்லக்கூடாதுன்னு கூட பரவாயில்ல, ஒரு தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு மட்டும்தான் தெரியும் தேட்டர்ஸ் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. தேட்டர் கிடைக்காம நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஸோ அதனுடைய ப்ரொடியூசர்ஸ் உடைய லைஃப் என்ன ஆகுது, வட்டி என்ன ஆகுதுன்றதெல்லாம் கால்குலேஷன் கண்டிப்பா தெரிஞ்ச விஷயம் தான். நான் உங்ககிட்ட சொல்ற ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தயவு செய்து இந்த விஷயத்த இமிடியேட்டா நீங்க வந்து பண்ணணும். ராஜ்பவன் அண்ணா ஒண்டர்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க துறை அமைச்சர் நீங்க, உங்கள்கிட்ட பர்சனலாவும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து வெற்றி ஓடிடி அப்படின்னு கூட ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாம இருக்க எல்லா படமும் ரிலீஸ் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க, பயனடைவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயம் கூட நான் கேட்கணும். இந்த இடத்துல சம்பந்தம் இல்லாத கேள்வி இருக்கலாம், ஆனா கேட்க எனக்கு உரிமை இருக்குன்றதால நான் கேட்கிறேன். நேற்று தமிழ்நாட்டுல வந்து ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பரபரப்பட்டிருக்கு. ஒரு 3 பேர் வந்து சுட்டு கொண்டிருக்காங்க நம்ம பக்கத்து ஸ்டேட்ல. சில போலி போராளிகள் வந்து ஆனா ஊனா வந்து போர்லாம் கொடுப்பாங்க. எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்களாம் ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல. என்னோட முதல் படம் வந்து மிஸ்டர் பா ரஞ்சித் சார் வந்து எனக்கு முதல் படத்தோட டைரக்டர். அந்த பேசி முடிச்சிருக்கேன். இல்ல பொலிட்டிக்கல் பேசல சார், நான் ஜென்ரலா பேசுறேன். பா ரஞ்சித் அண்ணா வந்து என்னோட முதல் படத்தோட இயக்குனர், எனக்கு முத வாய்ப்பு கொடுத்த முதல் இயக்குனர் பா ரஞ்சித் அண்ணா. அவரோட வந்து நான் வந்து எப்பயுமே வாழ்க்கை கூட கடமைப்பட்டிருக்கேன். ஆனா மற்ற விஷயத்துக்குலாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் ஒரு வீடியோ பாக்குறேன். எங்க ராஜ்மோகன் சார் வந்து தலித்தினே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஓகே, நல்லதுதான், குரல் கொடுக்கறது நல்லதுதான். நேற்று தமிழர்கள் 3 பேர் போட்டிருக்காங்க. இப்ப கூட செக் பண்ணேன், அதுல காணோம், ட்விட்டர்ல காணோம், யாரையுமே காணோம். போலி போராளிகள் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்களான்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுங்கன்னு சொல்றேன். எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க. இந்த ஸ்டேஜ்ல ஏன் அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாம் வந்து ஜாதியை கடந்து வந்துட்டோன்ற விஷயத்துல ஜாதியில இன்னும் லாக் ஆயிக்காதுன்ற விஷயத்தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் இப்போ சமீபத்துல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அமெரிக்காவுக்கு போயிருக்கப்போ ஒருத்தவங்க வீட்டுல, என் அக்கா வீட்டுல தங்கினேன். என் ஃப்ரெண்டோட அக்கா. அவங்க வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இதுல இருந்து வந்தவங்க. ஆனா ஹையஸ்ட் எஜுகேஷன் எங்க அக்காவை கட்டியிருந்த மாமா வந்து அவர் வந்து அந்த சொல்லக்கூடிய அந்த இன்னொரு ராமநாத் சேர்ந்த ஒரு முக்குள் ஜாதி அவங்க. ஆனா ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க அவ்வளோ அழகா ஒரு வாழ்க்கை வாழ்ந்து 2 குழந்தைகளை டாக்டர் படிக்க வச்சிருக்காங்க. அவங்களோட வீடோட மதிப்பு மட்டும் 20 கோடி ரூபா அமெரிக்காவில். அங்க யாருமே எதுவுமே பாக்குறது இல்லை. தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி எங்கேயுமே ஜாதி மதம் பாக்குறதே கிடையாது. உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியன் ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும் தான் வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இங்க சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, தயவு செய்து உலக அளவில் நம்ம வந்து எப்படி வர்த்தகம்ல பெருசா இருக்கோமோ, டெக்னாலஜில பெருசா இருக்கோமோ, அதே மாதிரி இந்த ஒரு சின்ன ஜாதின்ற ஒரு அமைப்புல நம்ம சிக்கிக்காம இருந்தா நம்ம அதை தாண்டி மேல நம்ம இந்தியாவோட மதிப்பு இன்னும் நிறைய இடத்துக்கு போகுன்ற நம்புது. ஏன்னா இப்போ ரியா சார் கூட சொன்னார், இங்க பொலிட்டிக்கல் பேசாதுன்னு.
சத்தியமா இது பொலிட்டிக்கல் கிடையாது. ஒரு சக மனிதனா நம்ம மனசுல இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்க ப்ரொடியூசர்ஸ் மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய படங்கள், நல்ல படங்கள் எடுப்பாங்க. இந்த சொசைட்டிக்கு தேவையான கருத்தை தேர்ந்தெடுத்து அதை படமா தயாரிச்சு ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. பாரிஸ் கஃபே வாய்ப்பு வச்சிருக்கோம். நான் சொன்னதை பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், மீடியா, இன்ஃப்ளூயன்சர், அப்புறம் சீஃப் கெஸ்டாக வந்திருக்க டைரக்டர் ஜான் சார், எல்லாருக்கும் வணக்கம். சார், என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது கொஞ்சம் ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. திடீர்னு கூப்பாங்க பார்க்கலாமா, டக்குன்னு கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் ராஜ்குமார்னு ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கேன். என்னோட பேர் சாய் விக்கி. படத்தில் ராஜ்குமார் ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கேன். முக்கியமான ரோல் இருக்கு இந்த படத்தில். நான் சின்ன படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்துல தான் எனக்கு ஒரு த்ரூ அவுட்டா ஒரு கேரக்டர் எனக்கு பேர்லாம் கொடுத்து ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த படம் லிஸ்ட்லயே இல்லை. நம்ம நிறைய ஆஃபீஸ் போவோம், ஆஃபீஸ்ல போட்டோஸ் கொடுப்போம், ஏதாச்சும் ஒரு ரோல் கொடுப்பாங்க, அந்த மாதிரி எதிர்பார்த்து போவோம். பட் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் எழில் சார் தான் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணாரு. கால் பண்ணி இந்த மாதிரி ஆஃபீஸ் போட்டோப்பா அந்த போட்டோ கொடுங்க. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி தான். நிஜமாவே எதிர்பார்க்கல. ஒரு நல்ல இது டைரக்டர் எனக்கு நம்பி கொடுத்தாரு. ஏன்னா நாங்க ஒரு 7 இயர்ஸா நான் இங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பெரிய ரோல் இங்க கிடைக்கிறது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இங்க ஒரு ஃபேம் கிடைக்கும்ல, இவரை பார்த்தா கொடுக்கணும்னு தோணும்ல. இங்க இப்போ இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு வந்துருச்சு. பட் அவர் என்ன எதுவுமே கன்சிடர் பண்ணல. நான் நல்லா நடிப்பேனா பார்த்தாரு, அதை மட்டும் இது பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா கேஸ்டிங் கால் எல்லாம் ஒரு டைம் எல்லாம் வரப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ரீல்ஸ்லாம் அனுப்பாதீங்க, ஒன்லி போட்டோஸ் தான் அனுப்பணும். பட் இப்போ எப்படி சூழ்நிலை மாறிடுச்சுன்னா, கேஸ்டிங் கால்ல ரீல்ஸும் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ காட்டுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் நிறைய விஷயம் இது பண்றாங்க. எல்லாரையும் சொல்ல சில இதெல்லாம் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த காலகட்டத்துல இந்த டைம்ல என்னை நம்பி அவர் வந்து நான் நல்லா நடிப்பேனா, ராஜ்குமார் ரோலுக்கு நான் நல்லா சூட்டபிளா இருப்பேனான்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பாரிஸ் கஃபே படம் வந்து ஆக்சுவலா இது வந்து ஒரு சின்ன படம் பெரிய படம் அந்த மாதிரி இது இல்லை. ஆனா ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்லுது. ரொம்ப அழகான படம் அது, ரொம்ப லைட்டான படம் அது. நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த பவர்ஃபுல்லா சொல்லலாம், அதே விஷயத்த ரொம்ப லைட்டாவும் சொல்லலாம். அவர் வந்து இந்த படத்தை வந்து அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஒரு ஊசி போட்டிருக்காரு. அந்த ஊசி வந்து குழந்தைக்கு எப்படி வலிக்காம தெரியாம போடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஊசி போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்தை நல்லபடியா நீங்க மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நிறைய பெரிய பெரிய படங்கள் வருது, சின்ன படங்களுக்கு வந்து ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பெரிய படத்துக்கு கூட ஒரு படம் வந்தாலும் அந்த படம் தெரியாமலே போயிடுது. அது கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் தேவைன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பத்தி நிறைய எழுதுங்க, பேசுங்க. படம் பார்த்துட்டு கண்டிப்பா அதை பத்தி பாசிட்டிவ் நோட்ஸ் கொடுங்க. அப்புறம் கே சார், சார் ரொம்ப சந்தோஷம் சார். உங்க படத்துல வந்து நான் ஒரு பாட்டா இருக்கேன்னு சொல்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, முகமூடி படத்துல வந்து அவருடைய வாய்மொழி சும்மாருடா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலேஜ் டைம்ல. அது மட்டும் இல்ல, அவர் ஃபர்ஸ்ட் பாட்டு அதுல வந்து நாட்டுல பார அந்தம் பண்ணிருக்கீங்க சார். வேற லெவல் பாட்டு சார். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க டைம்ல நீங்க எப்பயாச்சும் அந்த பாட்டு நைட் தூங்குறப்ப கேட்டீங்கன்னா கூட போதும். ஏன்னா அந்த காலகட்டத்துல நான் நிறைய அந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன். சோ சில படங்கள்லாம் வரப்போ நான் எதிர்பார்ப்பேன், சில பேரெல்லாம் எதிர்பார்ப்போம். கட்டது தமிழ் சார் வந்தப்போ அந்த படத்துல ராம் சார் பேரை பார்த்துட்டு ராம் சார் திருப்பி பாக்குறப்போ அவருடைய பேரு பாக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. உங்களோட பேரும் நான் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் நினைப்பேன் கேன்னு ஒருத்தர் இருந்தாரே காணுமேன்னு சொல்லிட்டு, அது என் படத்துல வரப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ஜவஹர் சார், ஆக்சுவலா இது பர்சனலான ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு. ஏன்னா சார் கிட்ட நான் கேட்டப்போ யார் வராங்க சீஃப் கெஸ்டா யார் வராங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க. கரண்ட்ல இருக்கிற எல்லா பெரிய பேரும் சொன்னாங்க இன்வைட் பண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் யார் வர போறாங்க தெரியலன்னு சொன்னாங்க. ஜவஹர் சார் வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா எனக்கு யாரையும் இன்வைட் பண்ணா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல ரொம்ப ஃபேவரட் படம் சார் அது. அந்த படத்தோட பாட்டுகள், அந்த படத்துக்கு கொடுத்த இம்பாக்ட், அந்த படத்துல ஒரு சோல் அழகா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசா பாதிச்ச படம் வந்து திருச்சிற்றம்பலம். என்னுடைய ஆக்சுவலா ஆகஸ்ட் 18 ரிலீஸ் ஆச்சு சார். ஆகஸ்ட் 18, 2022 திருச்சிற்றம்பலம் வந்துச்சு. மறக்க முடியாத நாள் அது. ஏன்னா எனக்கு பர்த்டே. அந்த படத்தை போய் நானும் என் ஒய்ஃபும் போய் அந்த படத்தை போய் பார்த்தோம்.
ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ. வேற வேற சார், குரு சார், சினிமா பயணம் ஆரம்பிக்கலாமா வேணாமா, அதுக்குள்ள போலாமா வேணாமா அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கும். ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஆனா வந்து சார் கூட வந்து நடிப்ப நான் எதிர்பார்த்ததுல ஜோக்கர்னு ஒரு படத்தை ராஜமுருகன் சார் டைரக்ட் பண்ணி, ஜோக்கர் படத்தை போய் நானும் என்னோட ஷார்ட் பிலிம் டைரக்ட் பண்ண என்னோட ஃப்ரெண்டும் போய் நடிச்சுட்டு வந்தோம். அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்படி அவரை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்துலதான் நோட்டீஸ் பண்றேன். இப்படி ஒருத்தர் அந்த பவர்ஃபுல்லான மெசேஜை எப்படி உடனே அவ்வளோ டேரிங்கா அது கொடுத்தாரு, நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. நான் அதுல இருந்து அவரை ஃபாலோ பண்ணேன். வஞ்சர் உலகம்னு ஒரு படம் பண்ணாரு, நிறைய பேருக்கு அது தெரியுமா தெரியாது. அந்த படத்துல அப்படி டெரிஃபிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. அந்த படத்துல அவர் தான் வில்லன், ஆனா அது வில்லனே தெரியாது, லாஸ்ட்ல தான் தெரிய வரும். அதுக்கு அவர் அந்த சீன்ல கேட்பாரு, ஏன்னா என்ன சைஸ் பார்த்தா தான் தெரிந்தாரு நான் வில்லன்ட்டு, இது நான் என்ன மேல போய் ஏறி நிக்கிறேன்னு சொல்லி நின்று காமிப்பாரு அந்த படத்துல ஒரு சீன்ல. சூப்பர் சார், அவரு கூட நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனுமல் மேம், நான் ஐலி பார்த்திருக்கேன், ஐலி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஹார்ட் பீட் நான் வந்து என் ஒய்ஃப் பார்ப்பாங்க, உங்களோட பெரிய ஃபேன் அவங்க, சந்தோஷம் மேம். அப்புறம் அர்ச்சா யூடியூப்லலாம் இது பண்ணி அவங்க மேபி நீங்க வந்துட்டீங்க, உங்களுக்கு ஃபேம் ஆயிட்டீங்க எனக்கு தெரியும், பட் எப்படி வந்தீங்கன்னு தெரியாது. பட் யூடியூப்ல அவங்க ஒரு ஸ்டாரா, அந்த இடத்துல ஸ்டார்னா நான் சொல்றது ஒரு ஆக்டரா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி ஒரு டைம் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி அது மக்கள் கிட்ட போய் சேர்க்கிறது, அதுவும் டைரக்டும் அவங்களும் பண்ணி ஆக்டும் அவங்களும் பண்ணி எல்லாமே பண்றது பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ. விஜய் விஸ்வா ப்ரோ வந்து எனக்கு அவர் அபிசரவன் தான் தெரியும். 2019 பிஃபோர் லாக்டவுன் வந்து நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆனோம். அப்போ நான் அவர் கூட ஒர்க் பண்றதா இருந்துச்சு. அந்த படமும் 2 நாள் ஷூட் பண்ணாங்க. அப்புறம் லாக்டவுன்னால அந்த படம் அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. அது எப்படி ஆச்சுன்னு தெரியல, ஒரு கோயின்சிடென்ட்டா நான் அவர் கூட இப்போ ஒர்க் பண்ணிட்டேன். அப்புறம் விபின் சார், அவர் வந்து ஜில்சன் ஜெட் படத்துல வந்திருப்பாரு. இப்ப வரைக்கும் ஏதாச்சும் ஒரு மீம் கண்டென்ட் எது இருந்தாலும் சாரோடைய ஒரு இதுதான் இருக்கும். அவரு ஒரு மாதிரி டார்க்கான காமெடியா இருக்கும். திலுக்கு துட்டுல கூட அவரு அந்த ட்ரெஸ் ஒண்ணு போட்டுட்டு வருவாரு, அதெல்லாம் பயங்கரமான காமெடியா இருக்கும். பட் இந்த படத்துல அவர் வில்லனா பிளே பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. வேற அவ்வளவுதான். அப்புறம் கௌசல்யா சிஸ்டர், இந்த படம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து மனசுக்குள்ள ஏதோ ஒரு நெருடல், எப்படி சொல்றதுன்னா, நம்மளுக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுனாவே அந்த இம்பாக்ட் இருக்கும். நம்ம எங்கன்னா வண்டியில விழுந்திருப்போம் ஒரு டைம், இப்ப கூட நம்ம அதை பத்தி நினைச்சு பார்த்தோம்னா அந்த ஒரு 2 செகண்ட் இருக்கிற அந்த இம்பாக்ட் நம்ம லைஃப் லாங் டிராவல் ஆகும். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஃபேஸ் பண்ண அந்த இம்பாக்ட் வந்து அது வந்து ஒரு எல்லாருக்கும் வணக்கம் சொன்னவங்களுக்கு நான் வீர வணக்கம் தான் சொல்லணும். ஏன்னா அதை தாண்டி ஒரு லைஃப் நம்ம இங்க கொண்டு வர்றது வந்து நீங்க டெய்லி ரொட்டீனுக்கு வரணும்ல. ஒரு விஷயத்த மறந்துட்டு ஒரு டிராமாவை மறந்துட்டு வர்றது பெரிய விஷயம். அது அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸாம்பிளா இருந்திருக்காங்க நிறைய விஷயத்துக்கு. ஒரு வகையில எதுக்காக இந்த பாரிஸ் கஃபே படத்தை நீங்க எடுத்திருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா கூட சொல்லலாம். இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை குழந்தைங்க மேல அது என்னென்னவோ சொல்றாங்க, நடக்குது இல்ல. பட் அவங்கள கூட வெட்டிடுவேன், கொலை பண்ணவங்கன்னு சொன்னவங்க இங்க ரொம்ப கம்மி. எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு குழந்தை மேல கை வச்சுட்டான், அவனை நடு ரோட்லயே போட்டு வெட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க கேள்விப்பட்டு மாட்டீங்க. ஆனா காதல் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா நடு ரோட்ல போட்டு வெட்டி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சொசைட்டில நம்ம இருக்கோம். இது மாறணும். நிறைய லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் பிரிச்சு சொல்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, 2 ஃபேமிலி வந்து ஒரு விஷயத்துக்குள்ள ஒத்து போயிட்டாங்கன்னா அங்க லவ் இல்ல அரேஞ்ச் மேரேஜ் வந்துடும். நிறைய இடத்துல லவ் மேரேஜ்னு சொல்ல மாட்டாங்க. லவ் மேரேஜ்னு எப்ப சொல்றாங்கன்னா, அந்த 2 ஃபேமிலி ஒத்து போகாம கேஸ்ட் வைஸோ ஏதோ பிரிஞ்சு வெளியே போறப்போ அது லவ் மேரேஜ்னு அட்ரஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சில விஷயங்கள் சொசைட்டில மாறணும்ன்றதுக்கான படம் தான் பாரிஸ் கஃபே. அது ஒரு லைட்டான இதில் சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்துட்டு சொல்லுங்க. அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. கோ டைரக்டர் சாமி சாருக்கு நன்றி. அப்புறம் என்னுடைய ஏடி விக்னேஷ், ஜெகன், செல்வா, தமிழ் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். டீமா உங்களோட டீம் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. கொஞ்சம் படப்படன்னு பேசிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம்னால. அப்புறம் முக்கியமா இன்னொரு எல்லா ஸ்டேஜ்ல ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறப்ப நான் அதை அட்ரஸ் பண்ண நினைப்பேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் சான்ஸ் கொடுத்தது வந்து அருண் கார்த்திக் சார் சொல்லிட்டு டைரக்டர். அந்த படத்தோட கிளிப்பிங் தான் நான் நிறைய இடத்துல போய் போட்டு காமிச்சு நான் வாய்ப்பு வாங்கியிருக்கேன்.
இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் நான் இங்க கூட நான் அந்த சார் கிட்ட காட்டிட்டு தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவரு எனக்கு ஒரு சின்ன ஆக்டரை நம்மளை நம்பி ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஒரு டைரக்டர் மனசு வச்சா மட்டும்தான் இங்க ஒரு ஆக்டர் டெவலப் ஆக முடியும், வர முடியும், பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சாதான் அது பண்ண முடியும். ஏன்னா நான் வந்துட்டேன், என் கூட இருக்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க, ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைச்சிடாதா, ஸ்கிரீன் கிடைச்சிடாதா, நம்மள ப்ரூவ் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றதுக்கு நண்பர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வரணும். ஸோ நிறைய டைரக்டர்ஸ் எங்களை மாதிரி புதுமுகங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உள்ள கூப்பிடுங்க, நம்பி கொடுங்க, நல்லா பண்ணுவோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்துக்கு ஏன் என்னை கூப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா எனக்கும் இந்த திரையுலகத்துக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னோடது களத்தில் வேலை பார்க்கறது தான் என்னோட முதன்மையான வேலை. அப்போது நான் தோழர்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன், நீங்கள் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போது இந்த படத்தை பார்த்ததுமே எனக்கு அனுமோல் தோழரோடையும் குரு தோழரோட காதல் ரொம்ப அழகா இருந்தது. காதல் ரொம்ப இயற்கையா இயல்பா அவ்வளவு நல்லா இருந்தது. அதே போல அவங்களோட அனுமோல் தோழரை காமிச்ச அந்த ஒரு பெண் இந்த சமூகத்துல எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த போல்டான இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா, ஏன்னா நான் தினமும் களத்துல அந்த மாதிரியான பெண்கள் கூட தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க திரையில வந்துட்டீங்க, அந்த தோழர்கள் எல்லாம் திரையில இல்லை. அவங்க இன்னும் அவ்வளவு போராட்டங்கள் இப்ப எல்லாரும் சொல்லலாம், மும்பையில பெண்கள் போராடுறாங்க, சென்னையில டெல்லியில போராடுறாங்கன்னு. தமிழ்நாட்டுல இப்பவும் பெண்களோட உரிமைக்காகவும் எல்லாரோட உரிமைக்காகவும் அவ்வளவு பெண்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தொடர்ச்சியாக தான் நான் உங்களோட அந்த இதை பார்த்தேன். ரொம்ப இன்ஸ்பயர்டா இருந்தது அந்த கேரக்டர் எனக்கு. ஏன்னா ஒரு பெண் மாறினா அந்த சமூகம் மாறும் அப்படிங்கிறது. அப்போ ஒரு பெண் மாறினா மட்டும் இல்லை, எல்லா பெண்களும் மாறும்போது அந்த சமூகம் இயல்பா இந்த சாதியை கடந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டா இருந்தது. அதே போல இவரோட ரோல் பார்க்கும்போது இவரை பிரசன்ட் பண்ண விதம், இவரை ஒரு அறிவார்ந்த தளத்துல காமிச்சது, அது அந்த பெண் ஏன் விரும்பினா அப்படின்னு காமிச்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த சமூகத்துல ஒரு பெண் தன்னோட இணையை எதை வைத்து தேர்ந்தெடுக்கிறா அப்படிங்கறதுல இங்க ஒரு கூலிங் கிளாஸையும் இதையும் போட்டுட்டு வந்தா மட்டும் பெண்கள் மயங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பிற்போக்குத்தனத்தை இங்க கட்டமைச்சிருக்காங்க. அந்த கட்டமைப்பை இந்த சீன் இந்த இது உடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல அதுல ஒரு இந்த சாதியை நோக்கி ஒரு பெரிய ஒரு உரையாடலை நிகழ்த்தியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இப்போ ஒரு 5-6 மாதங்கள்லயே 15க்கு மேல ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. அப்போ அந்த ஆணவ படுகொலைகள்ல எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க, அதுவும் இளைஞர்கள். அதை செய்யறவங்க இங்க யாரா இருக்காங்க அப்படின்னா பெற்றோர்களாதான் இருக்காங்க. தன்னோட மகளையே கொலை பண்ற பெற்றோர்கள் இந்த சமூகத்துல இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. தன் மகள் விரும்பின பையனை கொலை பண்றாங்க. அவங்கள வாழ விடாம வெறும் கொலை மட்டும் குற்றம் கிடையாது, அவங்கள மனதளவுல அவங்களுக்கு கொடுக்கிற நெருக்கடி கூட குற்றம் தான். ஆனா அதற்கு ஒரு மாற்றா இந்த படம் ஒரு கருத்தியலை வச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல எனக்கு இதுல ஒரு சின்ன நெருடல் இருந்தது. என்ன அப்படின்னா அவங்கள போர்ட்ரேட் அவங்களோட கதாபாத்திரம் அவங்க அவங்களோட கதாபாத்திரம் காமிக்கும் போது அடுத்த சமூகத்துல அடுத்த ஜெனரேஷனை நம்ம என்னவா காமிக்க விரும்புறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. ஏன்னா அவங்களோட அம்மா அவ்வளோ ஒரு பெரிய பின்புலத்தோட இருந்து வர்றவங்க.
அவங்க வந்து தன்னோட இணையா இருக்கும்போது அந்த இணையும் அவரு செய்யற ரிசர்ச்சும் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஆனா இந்த கதாபாத்திரம் அதை உள்வாங்கிக்காம இருக்கு, அதை வந்து தட்டி கழிக்கிறாங்க. அப்போ அத ஏன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதற்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் வந்து எனக்கு நீங்க தெரியப்படுத்தணும் அப்படின்னு இருந்தது. ரொம்ப அருமையா வந்திருக்கு. அதுவும் இல்லாம சமூகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப இந்த படத்தை வெளியிடுவதன் மூலமா ஆணவ படுகொலைக்கு அரசு கிட்ட ரொம்ப வருட கோரிக்கையா தனி சட்டம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். அந்த கோரிக்கைக்கு இந்த படம் வலு சேர்க்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன்ங்கிறது இளைஞர்கள் தான். அப்படி இருக்கிற இளைஞர்களை காதலிக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக படுகொலை செய்யப்படுறது, அவங்கள வாழ விடாம செய்யறது. அப்போ இதற்கு ஒரு தனி சட்டம் தேவை. அந்த தனி சட்டத்தை இப்ப இருக்கிற அரசு உடனடியாக செய்தாக வேண்டும். ஏன்னா அதற்குன்னு ஒரு தனி குழு அமைச்சிருக்காங்க, KN பாஷான்னு சொல்லி. அவங்கள வந்து 25 விக்டிம் ஃபேமிலியோட நாங்க சந்திச்சு அதற்கு ஒரு ஆணையம் அமைச்சு அந்த ஆணையத்துல இருந்து தனி சட்டம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்படி அதற்கு இந்த படம் உறுதுணையா இருக்கும் நான் நம்புறேன். அதே போல ரொம்ப குரு தோழரை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவர் வந்து நடிக்கிறாரு அப்படின்லாம் என்னால பார்க்க முடியாது, அதுல வாழ்றாரு அப்படின்னு தான் என்னால ஒவ்வொரு படத்துலையுமே. நான் ஃபர்ஸ்ட் அரசியலா பார்த்தது ஜோக்கர் படம் தான். அப்படி வந்து தோழரை வந்து எனக்கு அந்த அளவுக்கு மனதுக்கு நிற்கும். இதுல இல்லாட்டியும் அதே போல அவர் பேசும்போது போலி போராளிகள்னு சொன்னாரு. அந்த வார்த்தை சொல்றதுக்கு நீங்க சரியான நபரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை நீங்க சொன்னதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். எந்த தோழர்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. 10 வருடமா எந்த அரசியலும் தெரியாத ஒரு பெண்ணை இந்த சமூகத்துல தன்னோட கால்ல நின்னு வளர்றதுக்கு உறுதுணையா இருந்தவங்க தான் தோழர்கள். அப்படி இருக்கிறவங்க தான் போராளிகள். நீங்க சொன்ன மாதிரி அவங்க இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கல, இந்த விஷயத்துக்கு தான் குரல் கொடுத்தாங்கன்னா இந்த சமூகம் அதே போல அவங்க போராடுற விஷயங்களுக்கு எல்லாரும் குரல் கொடுத்தாங்களா? தப்பா சொன்னீங்கன்னு சொல்ல, அப்படி வந்து குரல் கொடுத்தாங்களா? மத்தவங்களும் அதே விஷயங்களுக்கு குரல் கொடுத்தாங்களா அப்படின்னு நீங்க நிரூபிச்சா மத்த எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுப்பாங்க. தோழருக்கு வாழ்த்துக்கள், படக்குழுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.